கர்த்தர் கடந்த 5 மாதங்கள் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்தையும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவன் கொடுத்த அளவற்ற கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு நம்முடைய கண்களை மூடிச்சு. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை கடந்த 5 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்தினுடைய முதல் நாளை காணும்படி கர்த்தர் கொடுத்த அளவற்ற கிருபைக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், வருஷத்தின் நடுவிலும் உடைய கிரிகள் உயிர்ப்பியும் என்று சொல்லி ஆபத்து தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறது போல இந்த நாட்களில் எங்களுடைய வருஷத்தின் நடுவிலே உங்களுடைய கிரிகளை உயிர்ப்பிப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நீ எங்களோடு பேசும் ஆண்டவரே, வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்று இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நீர் எங்களோடு பேசும், கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாத்திராகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானி, ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் மோசேயின் இடத்துல முதலாக அவர் மோசேயின் இடத்துல பேசும்போது அவர் சொல்கிறார், மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யெகோவா. அதே மோசேயிடத்தில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லி அங்கே மோசேயிடத்தில் கேட்கிறதை பார்த்தோம். எல்லாருமே தேவ பிள்ளைகளே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியிலே நான் வேதவசனத்தை வாசிக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளை என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நாட்களிலே இப்போ மோசேக்கு அவர் என்னவாய் காட்சியளிக்கிறார் என்றால் யெகோவா என்று சொல்லி. யெகோவா கர்த்தர் யார்? யெகோவாகிய தேவன் யார்? ஏன் ஆண்டவர் மோசேக்கு மாத்திரம் நான் யெகோவாக உனக்கு நான் தரிசனம் பண்ணுகிறேன், தரிசனத்தை கொடுக்கிறேன் என்று அவர் சொல்கிறார்? அதுக்கு என்ன காரணம்? தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யெகோவா என்றால் யார்? இந்த யெகோவா அவர் யார் என்று சொல்லி நாம் வேதத்தை வாசிக்கும் போது அவர் கர்த்தர், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. யெகோவா என்று சொன்னால் ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறவர். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் காட்சி கொடுத்த மகத்துவம் உள்ள தேவன் அவர் தம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் காட்சி கொடுக்கிறார். இங்கே மோசேக்கு அவர் கொடுக்கும் போது நான் காரியத்தை செய்து முடிக்கிறவர், நமக்கு கொடுக்கிற வேலையை அவர் செய்து முடிக்கிறவர். எல்லா நீதி நிறைவேற்ற நான் இப்பொழுது செய்து முடித்தேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவுக்கு பிதா கொடுத்த வேலையை செய்து முடித்தாரே, அந்த யெகோவாகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர்கள் அருமை தேவ பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு 2 மாதங்களுக்கு மேல் ஆகிறது. நாங்கள் பல வீட்டுக்குள்ளே கிடந்து முடங்கி கிடக்கிறோம். எங்களை பார்ப்பது, எங்களை விசாரிப்பது யார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த 6வது மாதத்துடைய முதல் நாளிலே கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார். நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருக்கு மகிமை. யெகோவா ஈரே ஆபிரகாம் பெயர் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர், நம்முடைய தேவைகளை பார்த்துக் கொள்கிறவர், நம்முடைய நிலைகளை பார்க்கிற தேவன். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிற ஒரே ஒரு தேவனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
போகும்போது நீங்கள் அதை 22:7 நாம் வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம். 22:7 அவன் கேட்கிறான், அவன் சொல்லுகிறான், அப்பா கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆடுக்கு பலி செலுத்துவதற்கு ஆடு எங்கே? ஆபிரகாம் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் அருமை தேவ பிள்ளை, வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற தேவ பிள்ளையே, இந்த மாதத்தில் உன்னுடைய தேவைகளை சந்திக்க கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவர், உன்னை விசாரிக்கிறவர், அவருடைய பார்த்துக் கொள்கிறவர். யெகோவா உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர், அவருடைய தேவைகளை சந்திக்கிறவர். யெகோவா அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன். அங்கே ஆடு அங்கே தென்படுகிறது, ஈசாக்கு பதிலாக ஆட்டை பலியிடுகிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். இன்றைய நாட்களிலே அந்த யெகோவாகிய கர்த்தர் உன் தேவைகளை பார்த்துக் கொள்கிறவர், உன் காரியங்களை பார்த்துக் கொள்கிறவர். கர்த்தர் உன்னை பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது யெகோவா நிசி என்று சொல்லி யாத்திராகமம் 17:10 மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறையோடும் அவருக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். கர்த்தருக்கு முன் யாத்திராகமம் 17:15 வாசிக்கிறோம். யெகோவா நிசி, கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுக்கிறவர். நீ என்றைக்கு தோல்வி காண்பதற்கு காரணம் என்ன? யெகோவாகிய கர்த்தர் சகலத்தை செய்து முடித்தவர், சிலுவையிலே வெற்றி சுமந்தவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யெகோவா நிசி, இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக அமலேக்கியர்கள் முடித்து எல்லாரும் அங்கே சண்டைக்கு வரும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோசுவாவும் அங்கே இருக்கக்கூடியவர்களும் அங்கே சண்டைக்கு சென்று அந்த அமலேக்கியரோடு போராடும் போது மோசே கைகளை விரித்து வானத்துக்கு நேராக கைகளை விரிக்கும் போது அங்கே வெற்றி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது யெகோவா நிசி. இன்றைய மாதத்திலே உன்னுடைய வாழ்க்கையில முதலாவது எல்லாவற்றையும் உன்னுடைய தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒருவேளை இவ்வளவு நாட்களில் தோல்வியை அடைந்திருப்பாய் என்று சொன்னார். இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே உனக்கு வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர்தான் யெகோவா நிசி. யெகோவாகிய கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி வந்து, என்னுடைய வாழ்க்கை எதுக்கு எடுத்தாலும் தோல்வியா இருக்கிறது, என்னுடைய எல்லா வேலைகளும் தோல்வியிலே இருக்கிறது, நான் எங்கு போனாலும் எந்த வழி எனக்கு சரிப்படவில்லை நீ நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், யெகோவா நிசி, உனக்குடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவது யெகோவாவே கர்த்தருடைய எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். இரண்டாவது யெகோவா நிசி, உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது நியாயாதிபதியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஒப்ராவிலே இருக்கிறது. நியாயாதிபதியின் புத்தகத்தை வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் அங்கே வாசிக்கிறோம். கிதியோனை பார்த்து சொல்லும்போது அங்கே சொல்கிறான், கிதியோன் சொல்கிறான் யெகோவா ஷாலோம் என்று சொல்லி. யெகோவா ஷாலோம் சமாதானத்தை கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில, கிதியோனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. கிதியோன் பயந்து காணப்பட்டான். அம்மோனியருக்கும் மோவாபியருக்கும் கண்டு அவன் பயந்து நடுங்கினான். அப்படிப்பட்ட நிலையில ஆண்டவர் சொல்கிறார், யெகோவா ஷாலோம், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம். சமாதானமற்ற உனக்கு இந்த நாட்களிலே என் அருமை தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை யார் எங்கிருந்து கேட்டாலும் சரி, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். யெகோவா ஷாலோம், சமாதானத்தை கொடுக்கிற தேவன். யெகோவா ஷாலோம், சமாதானத்தை கொடுக்கிறவர். யெகோவா என்றால் யார்? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் முதலாவது எல்லாவர் தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் நம்முடைய கர்த்தர். இரண்டாவது நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மூன்றாவது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். வேதத்தை வாசிக்கிறோம், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன், உலக தரும் சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அவர் சமாதான பிரபு. எஸ்ஐயாவோட வாசிக்கிற அவர் சமாதான பிரபு. ஆகியோட தேவனுக்கு அருமையான சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர். இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக 4வது நாம் வாசிப்போம்.
கடைசி வசனம். சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். யெகோவா ஷம்மா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். நாம் எங்கு திரும்பினாலும் கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிறார். கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மாவாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட இந்த மாதத்தில் ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்குத்தத்தமானது. முதலாவது அவர் யெகோவா ஈரே, இரண்டாவது யெகோவா நிசி, மூன்றாவது இந்த நாளில் யெகோவா சாலம், நாலாவது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாராகிய யெகோவா ஷம்மா. இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதத்தில் ஒருவேளை இந்த ஜூன் மாதத்தை நான் எப்படி கடந்து போவேன்? எப்படியோ 2 மாதங்கள் 3 மாதங்கள் கடந்து இருந்திருக்கேன். இந்த வருடத்து ஆரம்பத்திலிருந்தே 5 மாதங்களை கடந்து வந்து இப்பொழுது வருஷத்தின் நடுவில் இந்த 6வது மாதத்துடைய முதல் நாளில் எப்படியோ கடந்து வந்து விட்டேன். நான் என்ன செய்வேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம் யெகோவா ஈரே. உன் தேவைகளை சந்திக்கிற தேவன், உனக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன், உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன். அமெரிக்கா தேசத்திலிருந்து இங்கிலாந்து தேசத்துக்கு அவர் ஊழியத்துக்கு போவதற்காக ஒரு அம்மா கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் கப்பலிலே பிரயாணம் செய்வார்கள். அப்படி அவர்கள் பிரயாணம் செய்யும் போது அங்கே அவர்களுக்கு அந்த கப்பல் பிரயாணம் அவர்களுக்கு சேரல. அடிக்கடி அவர்கள் வாந்தி பண்ணி கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் ஒரு அம்மாவை நன்றாக பரிசோதித்து விட்டு கடைசி அந்த அம்மா எது சாப்பிட்டால் வாமிட் ஆகிறது. ஆரஞ்சு பழம் சாப்பிடும் போது வாமிட் ஆகலாம். உடனே அம்மா, நீங்க இங்கிலாந்து தேசத்துல இறங்குற வரைக்கும் நீங்க என்ன செய்ய, பேசாம இந்த ஆரஞ்சு பழத்தையே சாப்பிடுங்க, அதுதான் உடம்புக்கு ஒத்து வருதுன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு ஜெபிக்கிறதா அந்த அம்மா ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு கொண்டே அவர்கள் கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அந்த அம்மாவை கவனிக்கக்கூடிய வேலையில் இந்த கப்பலுக்குள்ளே வந்தார். அந்த அம்மா இருந்தார்கள். அம்மா, ஆரஞ்சு பழம் தீர்ந்து விட்டது, இன்னும் ஒரு 7-8 நாள் ஆகும் இங்கிலாந்து தேசத்துக்கு போவதற்கு. அந்த காலத்தில் கப்பலில் போக வேண்டும் அல்லவா? ஆரஞ்சு பழம் கொஞ்சம் கூட இல்லை, என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த அம்மா சொன்னார்கள், யெகோவாயே, நான் ஆண்டவரை முடித்து செய்ய போகிறேன், கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார், என் தேவைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே அந்த அம்மா ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்படி ஜெபிக்கும் போது திடீரென்று கப்பலுக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. என்ன என்று பார்க்கும்போது ஒரு கப்பல் வழி தெரியாமல் அங்கே வந்து அந்த கப்பலில் இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் தீர்ந்து விட்டது. ஆகையால நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் எரிபொருள் கொடுங்கள் என்று சொல்லி அந்த கப்பலில் இருக்கக்கூடிய இந்த கப்பலில் வந்தவர்கள் அந்த கப்பலுக்கு எரிபொருளை கொடுத்தார்கள். அந்த கப்பலில் அது கப்பல் பூரா ஆரஞ்சு பழ கூடைகளை ஏற்றி கொண்டு வந்த கப்பல். உடனே அவர்கள் அதை நன்றி கடனுக்காக ஏராளமான ஆரஞ்சு பழ கூடைகளை அங்கே கொடுத்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற கர்த்தர், இல்லாததை உருவாக்குகிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அம்மா இங்கிலாந்து தேசத்தில் இறங்கு வரைக்கும் அந்த அம்மா மிக அருமையான ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்டு தன்னுடைய ஊழியத்தை முடித்து வந்ததாக அருமையான ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். என் அருமை தேவ பிள்ளையே, யெகோவாகிய கர்த்தர், நீ அவரை விசுவாசி, நீ அவரை நம்பு, உன்னுடைய வாழ்க்கையை நீ அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, உன்னுடைய வாழ்க்கையில் உன் தேவைகள் சந்திக்கப்படும். யெகோவாகிய எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். யெகோவா நிசி உன் வாழ்க்கையை வெற்றியை கொடுக்கிறவர். யெகோவா சாலம் உன் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறவர். யெகோவா சமா உன் கூடவே இருக்கிறவர். இது உலகத்தின் முடிவு பண்ணிட்டார். சகல நாள்